அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் நேற்றைய தினம் இஸ்திஸ்னாவுடைய எழுத்துக்களுடைய சட்டங்களில் ஒரு பகுதியை பார்த்தோம். அதாவது தவிர என்கிற அர்த்தத்திற்குரிய இஸ்திஸ்னாவுடைய ஹர்ஃபுகள் நிறைய இருக்கிறது. அதில் சில ஹர்ஃபுகள் இருக்கிறது, அது நசபு தான் செய்யும். அந்த இஸ்திஸ்னா முத்தசிலா இருந்தாலும் சரி, முன்கத்தியாக இருந்தாலும் சரி, முஃபர்ரகா இருந்தாலும் சரி, கைர் முஃபர்ரகா இருந்தாலும் சரி, 4 வகையில் எந்த வகையாக இருந்தாலும் சரி, இந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி வந்தால் அது நசபு தான் செய்யும். எந்த எழுத்து? அந்த டிஸ்பிளேயில் பாருங்கள், அதாண்டு ஒரு எழுத்து. அதாண்டாலும் தவிரன்னு தான் அர்த்தம். மா அதா, அதுக்கும் அதே தான் அர்த்தம். அதாண்டாலும் தவிரன்ற அர்த்தம், மா அதாவுக்கும் அதே அர்த்தம். அது மாதிரி ஹலா, ஹலாவுக்கும் தவிரன்ற அர்த்தம். மா ஹலா, மாவை சேர்த்து, அதுக்கும் தவிரன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி லைச, லைசவுக்கு இல்லைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அது நஃபியுடைய ஹர்ஃப். அது லைசவுக்கு தவிரன்னு அர்த்தம் கொடுத்தோம்னா அதுக்கு பயன்படுத்தப்பட்டால் அந்த லைஸை ஹர்ஃபுல் இஸ்திஸ்னா, தவிரன்னு அர்த்தம். அதே மாதிரி லாயக்கூணு, லாயக்கூணுன்னா லா ஒரு நஃபி யக்கூணு காணவுடைய இஸ்ம் வருங்காலம் அப்படின்ற அப்படி கிடையாது. லாயக்கூணுண்டே ஒரு சொல்லு. இந்த லாயக்கூணுக்கு தவிரன்னு அர்த்தம். இந்த லாயக்கூணுக்கு என்னது? தவிரன்னு அர்த்தம். இந்த 6 சொல்லு போட்டு நம்ம இஸ்திஸ்னா பண்ணினால் அதில் முஸ்தஸ்னாவுக்கு என்ன வரணும்? நசபு தான் வரணும். அதுக்கு தான் உதாரணம் பார்க்குறோம். கத்தபத் துல்லாபு, தாலிபுக்கு ஜம்மு துல்லாபு. ஃபுஆலுன்னு வரும். ஃபுஆலுன்னா அது ஒரு ஜம்மு தான். காரின்னா ஓதுறவர். குர்ரான்னா ஓதக்கூடியவர்கள். காஃபிர்னா நிராகரிப்பவர்கள். குஃபாருன் நிராகரிப்பவர்கள். காஃபிரூன என்றும் இருக்கிறது, தாலிபூன என்றும் இருக்கிறது. இது ஒரு தக்சீர் ஜம்மு. துல்லாபு என்றும் சொல்வார்கள், குஃபார் என்று சொல்கிற மாதிரி. அப்போ கத்தபத் துல்லாபு, துல்லாபு என்றால் மாணவர்கள். தாலிபுக்கு ஜம்மு. இது மாணவர்கள் எழுதினார்கள். அத்தர்ச பாடத்தை எழுதினார்கள். அதா ஹாமிதன், ஹாமிது என்பவனை தவிர, ஹாமிது என்பவனை தவிர என்ன செஞ்சாங்க? பாடத்தை எழுதினார்கள். இப்போ அந்த அதாங்கிறது என்ன பண்ணியிருக்குது? ஹாமிதுக்கு நசபு செஞ்சுருக்கு. இதையே இப்போ இந்த துல்லாபை எடுத்துட்டோன்னு வைங்க, கதப அதா ஹாமிதன், ஹாமிதை தவிர எழுதினார்கள்னு சொல்கிறோம். எதை எடுத்துடுறோம்? அந்த துல்லாபை எடுத்துடுறோம். துல்லாபை மட்டும் எடுத்துடுறோம். இது அதான முஸ்தஸ்னா மின்ஹு. கதபத் தர்ச, தர்சை பாடத்தை எழுதினார்கள். அதா ஹாமிதன், அப்போ நசபு தான் செய்யணும். இந்த துல்லாபுங்கிறது கூறப்பட்டு இருந்தாலும் நசபு தான் செய்யணும், கூறப்படாட்டாலும் நசபு தான் செய்யணும். அதாவது முஃபர்ரகா இருந்தாலும் கைர முஃபர்ரகா இருந்தாலும் இந்த 6 சொற்களுக்கு முஸ்தஸ்னாக்கு நசபு செய்கிற விஷயத்தில் மாற்று கருத்து கிடையாது. ஒரே யூனிஃபார்மாக அதை செஞ்சிடும். அதே மாதிரி கத்தபத் துல்லாபு தர்ச மா அதா ஹாமிதன், அதா ஹாமிதனுக்கு பதிலாக மா அதா ஹாமிதன், ஹாமித் என்பவனை தவிர எல்லோரும் எழுதினார்கள். அது மாதிரி ஹலா ஹாமிதன், அதே தான், ஹாமிதை தவிர. மா ஹலா ஹாமிதன், ஹாமிதை தவிர. கத்தபத்துல்லாபு தர்ச லைச ஹாமிதன், மாணவர்கள் பாடத்தை எழுதினார்கள் ஹாமிதை தவிர. இந்த லைசவுக்கு இல்லைன்ற அர்த்தம் செய்யக்கூடாது. லைச ஹாமிதன், ஹாமிதை தவிர. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரேராக வரும். இந்த இல்லாவும் கயிறு அது மாதிரி தான் அதிகமாக வருமே தவிர, இதெல்லாம் என்றைக்காவது நீங்கள் ஒரு 200-300 பக்கம் பாய்ச்சிட்டு வந்தீங்கன்னா அதில் ஒரு இடத்துல ஒன்று வரும். அந்த அளவுக்கு அரிதாக இந்த லைச லாயக்கூனுலாம் வரும். அதே மாதிரி கத்தபத்துல்லாவு தர்ச லாயக்கூனு ஹாமிதன், ஹாமிதை தவிர. லாயக்கூன் ஆக மாட்டான்னு செய்யக்கூடாது. லாயக்கூனு ஹாமிதன், ஹாமிதை தவிர. அப்போ இந்த 6 சொற்களை, அதாவது அதா மா அதா ஹலா மா ஹலா லைச லாயக்கூனு, சரியா? அதா மா அதா ஹலா மா ஹலா லைச லாயக்கூனு, இந்த 6 சொற்களும் இஸ்திஸ்னாவுடைய விளக்கு அளிக்கக்கூடிய சொற்களில் ஒன்று.
ஆனால் இந்த 6 சொற்கள் என்ன செய்யும்னு கேட்டால் எல்லா நிலையிலையுமே நசபு செய்யும் ஒரு வகை. சரியா? அடுத்ததாக வந்து முஸ்தசனா முன்கத்தி இருக்குல்ல, இது வந்து அந்த 6 சொல் இல்லாமல் 6 சொல் இல்லாமல் வேற இல்லா வச்சுக்கிறோமே, இல்லாங்கிற சொல் இருக்குது, அது இஸ்திஸ்னா தான். அந்த இல்லாங்கிறது வந்து நசபு செய்யுமான்னு கேட்டால் அது பலவிதமான ஏராப்பு செய்யும். ஆனால் இப்போ நசபு செய்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதா மா அதா ஹலா மா ஹலா லைசலாய கூணுங்கிற நசபு செய்யும் எப்போதும். அதே மாதிரி வந்து முஸ்தசனா முன்கத்தியாக இருந்துச்சுன்னு வைங்க, முன்கத்தியாக இருந்துச்சின்னு சொன்னால் மற்ற ஹர்ஃபை போட்டு நீங்கள் இஸ்திஸ்னா பண்ணினீங்கன்னு சொன்னால் அதுக்கு நசபு செய்யணும். முன்கத்திக்கு தான் நசபு செய்ய நல்லா விளைக்கணும். இந்த இஸ்திஸ்னா நீங்கள் பார்க்கணும், அது முன்கத்தியா முத்தசிலான்னு பார்க்கணும். முன்கத்தி வகையில் இருக்கும் என்று சொன்னால் தான் நீங்கள் நசபு செய்யணும். உதாரணமாக ராய்த்து நான் பார்த்தேன், அல் முசாஃபிரீன முசாஃபிரின்னா பயணிகள், சாஃபரனா பயணித்தான், முசாஃபிருன்னா பயணிக்கக்கூடியவன் பயணம் செய்யக்கூடியவன், அதுக்கு ஜம்மு முசாஃபிரூன நசபு செஞ்சதுனால முசாஃபிரீன. இப்போ ராயத்துல் முசாஃபிரீன முசாஃபிர்களை நான் பார்த்தேன், இல்லா அம்தியாத்தகும் அவங்களுடைய மத்தான்னா அவங்களுடைய சாதனங்கள். மத்தா என்கிற வார்த்தைக்கு ஜம்மு வந்து அம்தியாத்துன்னா சாதனங்கள், தட்டுமுட்டு சாமான்கள். ஒரு பிரயாணிகள் வந்து என்ன செய்வாங்க, தட்டுமுட்டு சாமான்லாம் அள்ளிக்கிட்டு போவாங்கள்ல, அதை வந்து என்ன செஞ்சேன், முசாஃபிரை பார்த்தேன், அவங்களுடைய பொருள்களை தவிர அந்த பொருள் தட்டுமுட்டு சாமானை நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் இது என்ன வகையாக உள்ளது? அவங்க வச்சிருக்கிற தட்டுமுட்டு ஜாமான் என்பது முசாஃபிரில் ஒரு அங்கமாக, முசாஃபிர்னா மனுஷனை குறிக்கிறது, பயணம் செய்யக்கூடிய ஆட்களை குறிக்கிறது. அந்த ஆட்களை குறிக்கக்கூடியதில் வந்து இந்த பொருள்கள் அடங்குமாண்டா அடங்காது. அடங்காத ஒன்றை நீக்குறோம், அதுக்கு பிறகு தான் முன்கத்து. அடங்கியதை நீக்கினால் முத்தசிலாயிரும். அடங்காத ஒன்றை நீக்கிறீங்க, அப்போ அடங்காத ஒன்றை நீக்குனீங்கன்னு சொன்னால் அதுக்கு பூரா நசபு தான். அந்த மாதாவுக்கு வந்து எல்லாத்துக்குமே நசபு, முத்தசிலாக இருந்தாலும் சரி முன்கத்தியாக இருந்தாலும் சரி அனைத்துக்கு நசபு. அந்த 6 மனசில் வச்சுக்கிறங்க. அந்த 6 தவிர மற்ற இஸ்திஸ்னாவுடைய ஹர்ஃபுகளுக்கு வந்து அதில் இல்லா, குறிப்பாக இல்லாங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இல்லாவுக்கு தான் பேசணும், வேறு ஹர்ஃபுகள் பின்னாடி பார்ப்போம். இந்த இல்லாங்கிறத கொண்டு நீங்கள் இஸ்திஸ்னா பண்ணிங்கன்னு சொன்னால் அது முன்கத்தியாக முத்தசிலான்னு நீங்கள் பார்க்கணும். முன்கத்தியாக இருந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் நசபு செஞ்சிட வேண்டியதான். சரியா? நசபு செய்கிற இடங்களில் நான் 2வது இடம் இது. அதே மாதிரி ஜா அல் முசாஃபிரூன முசாஃபிர்கள் வந்தார்கள், இல்லா அம்திஅத்தஹும் அம்திஅத்தன்னு நசபு செய்கிற பாருங்க, அம்திஅத்து என்று இல்லாமல் இல்லா அம்திஅத்தஹும் அவங்களுடைய தட்டுமுட்டு தளவாடங்களை தவிர, தட்டுமுட்டு சாமான்களை தவிர அதை போட்டுவிட்டு முசாஃபிர் மட்டும் வந்தாங்கன்னு அர்த்தம். முசாஃபிர்கள் வந்தார்கள், அந்த தட்டுமுட்டு தளவாட ஜாமான் வரல அப்படின்னு அர்த்தம். இப்போ முசாஃபிர் என்பதில் இருந்து எதை நீக்குறோம், அம்தியாத்து என்கிறது நீக்குறோம். முசாஃபிரில் வந்து அம்தியாத்து ஒரு அங்கமான்னு கேட்டால் அங்கமாக முடியாது. மனுஷனில் வந்து தளவாட பொருள்கள் வந்து அங்கமாக இருக்க முடியாது. அப்போ இல்லாத ஒன்றை போட்டு நீக்குறோம். முசாஃபிரில் அவங்க ஒரு அங்கமாக இல்லாமல் இருந்து கூட நீக்குறோம். ஏன்னு கேட்டால் முசாஃபிர்கள் அதெல்லாம் கொண்டு தானே வருவான். முசாஃபிராக இருந்தான்னா கட்டிச்சோறு, அது ஜாமாங்கமாக சுட்கேஸ் எல்லாம் தான் எடுத்துகிட்டு வருவான். வெறுங்கை வீசினகை வெறுங்கையமாக வரமாட்டான். ஒரு தடவை வர்றாங்க வெறுங்கை வீசிட்டு வர்றாங்கன்ற அர்த்தம். முசாஃபிர்கள் வர்றாங்க, அவங்களுடைய மத்தாகள் சாதனங்கள்லாம் வரல அப்படின்ட்டா ஜால் முசாஃபிரூன இல்லா அம்திஅத்தஹும் மாஜா அல் முசாஃபிரூன் நஃபியா கூட சொல்லி பாருங்கள். மாஜா அல் முசாஃபிரூன முசாஃபிர்கள் வரவில்லை, இல்லா அம்தியத்தகும் அவங்களுடைய மற்ற பொருள்களை தவிர. பொருள் தான் வந்துருக்கு, ஆளுக்கு வரல. முசாஃபிர் வரல, ஜாமான் லக்கேஜை போட்டு விட்டாங்க போல இருக்குது. அவங்களுடைய பொருள்களை தவிர முசாஃபிர்கள் வரவில்லை, பொருள்கள் மட்டும் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, இதெல்லாம் முன்கத்தியாக இருக்கிறது. முன்கத்தியாக இருப்பதோட இது வந்து கைர முஃபர்ரகாக இருக்கிறது. ஏன் முசாஃபிரை கூறப்பட்டுருச்சுல, முன்கத்தியாகவும் இருக்கிறது, கைரமு அதை பற்றி கவலை இல்லை. முன்கத்தி மட்டும்தான். முன்கத்தியாக இருந்தால் அது முஃபர்ரகாக இருந்தாலும் கைர முஃபர்ரகாக இருந்தாலும் இல்லாவை போட்டு நீங்கள் இஸ்திஸ்னா பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்கு நசபு செய்யணும். எப்போ முன்கத்தியாக இருக்குதான்னு பார்க்கணும்.
அந்த முன்கத்தி வந்து முஃபர்ரகா இருந்தாலும் சரி, கைர முஃபர்ரகா இருந்தாலும் சரி, அது மாதிரி செஞ்சிடணும். அதே மாதிரி வந்து மாஜா இல்லா அம்தியத்தகும், மாஜா வரவில்லை, இல்லா அம்தியத்தகும் அவங்களுடைய தட்டுமுட்டு சாமான்களை தவிர மற்றவர் வரவில்லைன்னு சொல்கிறீங்க. இந்த இடத்துல அதை குறிப்பிடலை. எதை குறிப்பிடலை? அந்த முசாஃபிருங்கிற சொல்ல குறிப்பிடலை. முஸ்தசனா மின்ஹுவை குறிப்பிடலை. இப்போ குறிப்பிடலைங்கும்போது அதனால் மாறாது. குறிப்பிட்டாலும் சரி குறிப்பிட்டாலும் சரி முன்கத்தியாக இருக்குதா எல்லாத்துமே தான் பார்க்கணும். முன்கத்தியாக இல்லான்னு வரும் பொழுது அது முன்கத்தியாக இருக்கும் என்று சொன்னால் என்ன செஞ்சிடணும்? நசபு செஞ்சிடணும். மாஜா வரவில்லை, முசாஃபிர் வரவில்லைங்கிறது முசாஃபிர் நீக்கிட்டாலும் அங்கே முசாஃபிர் தான் இருக்கிறது. அந்த முசாஃபிர்லேருந்து இந்த அம்தியத்துங்கிறத வந்து நீக்கிறோம். அம்தியத்துங்கிறது தளவாட சாமான்கள் என்பது முசாஃபிருள்ள வந்து அடங்காது, முசாஃபிருள்ள அங்கம் கிடையாது என்ற காரணத்தினால அது முஃபர்ரகாக இருக்கிறது. முஃபர்ரகா இருந்தாலும் முன்கத்தி தான் நம்ம கவனம். முன்கத்தியாக இருக்கிற காரணத்தினால இதுக்கு நசபு செய்யணும். அப்போ நசபு செய்கிற விஷயங்கள் என்னது? 2 விஷயம் ஆச்சு. இந்த இஸ்திஸ்னாவுக்கு எல்லாமே நசபு கிடையாது. நசபு செய்கிறது மட்டுமா நான் சொல்லிட்டு வர்றேன். இஸ்திஸ்னா வரும்போது நசபு செய்யணும். எப்போ நசபு செய்யணும்? அதா மா அதா ஹலா மா ஹலா லைசலா யக்கூனு. இந்த 6 சொற்களை கொண்டு இஸ்திஸ்னா செய்தால் அது முத்தசிலா முன்கத்தியா முஃபர்ரகா அதெல்லாம் பார்க்காம அது எதுவாக இருந்தாலும் என்ன செய்யணும்? அதுக்கு நசபு செய்ய வேண்டும் ஒரு வகை. அதுக்கப்புறம் இல்லாங்கிறத போட்டு, இல்லாவுக்கு தவிரண்டு தான் அர்த்தம். இந்த இல்லாங்கிறத போட்டு நீங்கள் வந்து இஸ்திஸ்னா செஞ்சீங்கன்னு சொன்னால் அது முன்கத்தியாக இருக்கான்னு பார்க்கணும். முன்கத்தியாக இருந்தால் நசபு செஞ்சுருங்க. இல்லாவை போட்டு செய்யும்போது என்ன செய்யணும்? ஜால் கோமு இல்லா ஹிமாரன்னு வருதுல, ஹிமாருன்னா நீக்கிருங்க. ஹிமார் வந்து கவுமுல சேர்ந்தது இல்லை. ஜாலுக்கும் இல்லா ஜெய்தனில் ஜெய்துன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அது முத்தசில். ஜெய்துங்கிறவன் கவுமுல சேர்ந்தவன், அதுக்கு என்ன ஏறாப்புன்னு பின்னாடி பார்ப்போம். அது முன்கத்தி இல்லை. முன்கத்தியாக இல்லாட்டி அதுக்கு நசபு கிடையாது. நசபு வரணும்னு கட்டாயம் கிடையாது. அப்போ முன்கத்தி நசபு இல்லான்னு போட்டு நசபு செய்கிறாதான் என்ன செய்யணும்? அது என்ன முன்கத்தியா முத்தசிலான்னு நீங்கள் பார்க்கணும். வாக்கியத்தை பார்த்தோன்னா தெரிஞ்சு போயிடும். அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா அது முன்கத்தியா முத்தசிலான்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ முன்கத்தின்னு தெரிய வந்துச்சின்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்? நசபு செய்யணும். ஒரு வகை. 2 வகை. நசபு செய்கிற இடங்கள் 4 மொத்தம். இஸ்திஸ்னாவுக்கு நசபு செய்கிறது வந்து 4 இடங்கள் இருக்கிறது. ஒரு இடம் அதா மா அதா ஹலா மா ஹலா லைசலாயக்கூனுங்கிற 6 சொற்களை வைத்து இஸ்திஸ்னா செஞ்சால் நசபு. எல்லா நிலையிலையும் நசபு. இல்லாவை கொண்டு நீங்கள் இஸ்திஸ்னா செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த இல்லாவுக்கு வரக்கூடியதை வந்து முன்கத்தியா முத்தசிலான்னு நீங்கள் பார்க்கணும். முத்தசிலா இருந்தால் அதுக்கு யாராவது பின்னாடி பார்த்துக்குருவோம். முன்கத்தியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு நசபு செஞ்சிடணும். அப்போ ஜால் கவுமு இல்லா ஹிமாரன், ஒரு கவுமு வந்தார்கள் ஹிமாரை தவிர. இந்த ஹிமாரு கவுமுல சேராது. ஹிமார்னா கழுதை வந்து கவுமுண்டா கூட்டம். அந்த ஹிமார் என்பது கவுமுல அடங்காது. அடங்காத ஒன்றை போய் நீக்கணும்னு சொன்னால் அதுக்கு பேர் முன்கத்தி. முன்கத்தியாக இருந்தால் அதுக்கு செய்ய வேண்டிய யாராப்பு நசபு. அப்போ ஜால் கவுமு இல்லா ஹிமாரன், கவுமு வந்தார்கள் ஹிமாரை தவிர. அப்போ இல்லா ஹிமாரன் என்று தான் என்ன செய்யணும்? அதை சொல்லணும். இல்லாவுக்கு பிறகு நசபு செய்யணும். எப்போ நசபு செய்யணும்? அது முன்கத்தியாக இருக்குதா? முஃபர்ரகு கைர முஃபர்ரகு பஞ்சாயத்து கிடையாது. முன்கத்தியாக இருக்குதா என்று பாருங்கள். முன்கத்தியாக இருந்தால் முஃபர்ரகாக இருந்தாலும் சரி, கைர முஃபர்ரகாக இருந்தாலும் சரி, முன்கத்திய வகையில் இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு நசபு செய்யுங்க இல்லாவுக்கு. அதே மாதிரி இல்லா இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அதாவது இஸ்திஸ்னா பண்ணுறோம்ல, ஒன்று இல்லாங்கிறது இஸ்திஸ்னாவுடைய ஹர்ஃபுன்ட்டு பார்த்தோம். இல்லாங்கிறது இஸ்திஸ்னாவுடைய ஹர்ஃபு. இல்லா ஜெய்துண்டு போட்டோம்ல, அந்த ஜெய்துங்கிறது முஸ்தசனா. கவுமுன்னு போடுறோம்ல, அது முஸ்தசனா மின்ஹு. 3 வகை அறிஞ்சிருக்கோம்ல. இதில் எப்படி வரும்? ஜால் கவும் முதல்ல முஸ்தசனா மின்ஹு வந்துடும், அப்புறம் இஸ்திஸ்னாவுடைய ஹர்ஃபு வரும், அப்புறமேலும் முஸ்தசனா வரும். இந்த ஆர்டர் படி வராமல் மாற்றி வருதுன்னு வைங்க. எப்படி மாற்றி வருது? இந்த இல்லாவை போட்டு சொல்லு வந்து முன்னாடி வந்து முஸ்தசனா மின்ஹு கடைசியாக போச்சு. எப்படி? மாஜம் இந்த உதாரணத்தை பாருங்கள். மாஜா வரவில்லை, அஹதுன் யாரும் வரவில்லை. அந்த அஹதுன் கடைசியாக போட்டிருக்கேன் பாருங்கள். அஹதுங்கிறது யாரும் வரவில்லை.
யாரும் வரவில்லைங்கிறப்ப அந்த யாருங்கிறது தான் முஸ்தசனா மின்ஹு. யாரும் வரவில்லை இல்லா இப்னக, உன் மகனை தவிர. எல்லாரும் வந்தாங்கப்பா, ஒருத்தரும் வரலை, உன் மகனை தவிர, உன் மகன் மட்டும் வந்தான். அப்போ மாஜா வரல, இல்லா இப்னக, உன் மகனை தவிர வரவில்லை, அகதுன் யாரும் வரவில்லை. இந்த இடத்துல வந்து அந்த அகதுங்கிறத முன்னாடி வரணும். ஃபஸ்ட்டு எது வரணும்னு படிச்சிருக்கிறோம், முஸ்தசனா மின்ஹு ஃபஸ்ட்டு வரணும். முஸ்தசனா அப்புறம் இஸ்திஸ்னாவுடைய ஹர்ஃபு செகண்ட் வரணும். முஸ்தசனாங்கிறது தேர்டு மூணாவதாக வரணும். அப்படி வராமல் இங்கே மாற்றி வந்திருக்கு பாருங்கள். அதாவது மாஜா வரவில்லை, அகதுன்றது தான் அதுக்கு அடுத்து வந்திருக்கணும். அகதை கொண்டு லாஸ்ட்டாக போட்டுவிட்டோம். இல்லா இப்னக்கங்கிறது முஸ்தசனாவை கொண்டு முந்தி போட்டோம். அப்போ முஸ்தசனா மின்ஹுவை விட, முஸ்தசனா மின்ஹுங்கிறது எது இந்த உதாரணத்தில் அகதுங்கிறது. அப்போ முஸ்தசனா மின்ஹுவை விட முஸ்தசனா இந்த உதாரணத்தில் முஸ்தசனா எதுனா இப்னு. அப்போ முஸ்தசனா முந்தி போய்விட்டது. அகதை விட இப்னு முந்தி போய்விட்டது. முறைப்படி இப்படி வரணும்னா மாஜா அகதுன் இல்லா இப்னு பின்னாடி வரணும். அப்போ மாற்றி வந்து விட்டது என்று சொன்னால் அந்த இடத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், நசபு செய்யுங்க. அது என்ன வகையாக இருந்தாலும் சரி, முன்கத்தி முத்தசில் முஃபர்ரக் அந்த டாபிக் கிடையாது. மாஜா இல்லா இப்னக்க, இப்னுக்கன்னு சொல்லக்கூடாது. இப்னு என்றால் ரஃபு, இப்ன என்றால் நசபு, இப்னி என்றால் ஜர்ரு. அப்போ இல்லா இப்னக்கன்னு என்ன செய்யுது, நூனுக்கு ஃபத்தஹ் வந்திருக்குல்ல, அதான் வந்து நசபு. அப்போ மாஜா வரவில்லை, இல்லா இப்னக்க, உன் மகனை தவிர அகதுன் யாரும் வரவில்லை, உன் மகனை தவிர யாரும் வரவில்லைங்கிறதுல வந்து இப்படி எது முறையில் இஸ்திஸ்னாக்கு வச்சுருக்கிறாங்களோ அதுக்கு அதனுடைய ஆர்டர் மாறி வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன செஞ்சிடறேன், அந்த இல்லாவுக்கு பிந்தி நசபு செய்யணும். அப்போ இல்லாவுக்கு பிறகு நசபு செய்கிறது அதாஹலா தனியாக விட்டுருங்க. மீதி 3 இடத்துக்கு வாங்க. மொத்தம் 4 இடத்துல நசபு செய்யுங்கிறாங்கல்ல, அதில் முதல் விஷயம் அந்த அதாஹலா, அதை விட்டுருங்க, 6 சொல்லு. இல்லாவுடைய விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிடுவோம். இல்லாங்கிறதுக்கு நீங்கள் நசபு செய்வதாக இருந்தால் அது முன்கத்திய வகையில் இருக்குதான்னு பார்த்து, முன்கத்தியாக இருந்தால் நசபு செஞ்சு விட்டுருங்க 1. அதுக்கப்புறம் வந்து முஸ்தசனாவோட முஸ்தசனா மின்ஹு வந்து நெஞ்சிருச்சு, பிந்திருச்சு. முறைப்படி முஸ்தசனா மின்ஹு தான் முந்தணும். ஆனால் முஸ்தசனா மின்ஹு வந்து பிந்தி வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த இஸ்திஸ்னா 4 வகையில் எந்த வகை இஸ்திஸ்னாவாக இருந்தாலும் சரி அது நசபு தான். மாஜா இல்லா இப்னக்க அஹதுன் அப்படின்னு வந்துருச்சு. இது ஒரு 3 ஆச்சு மொத்தம். அதுக்கப்புறம் வந்து 4வது என்னென்னு கேட்டால், முஸ்தசனாவுடைய இல்லாவை கொண்டு செய்கிறீங்க. இல்லாவை கொண்டு செய்யும் பொழுது அது வந்து முத்தசிலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு முத்தசிலாக இருக்கணும். இப்போ ஜால் கௌமு இல்லா இந்த உதாரணத்தை பாருங்கள். ஜால் கௌமு ஒரு கூட்டத்தார் வந்தார்கள், இல்லா சாயிதை தவிரன் இருக்குது. இந்த இடத்துல இது முன்கத்தியா, இது முன்கத்தியே கிடையாது. முன்கத்தினா நசபு செஞ்சுருவோம். இப்போ முன்கத்தியை இல்லாமல் இருக்கிறதுக்கு நசபு செய்யணும். முன்கத்தியை இல்லாமல் என்ன செய்கிறோம், நசபு செய்கிறோம். எப்போ செய்யணும்னு கேட்டால் அந்த அது வந்து அதாவது முத்தசிலாக இருக்கணும். அதாவது முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், முத்தசிலாக இருந்தாலும் முன்கத்தியக்கு நசபு செஞ்ச மாதிரி முத்தசிலாக இருந்தாலும் நசபு செய்வோம். ஆனால் அது கண்டிஷன் என்னென்னு கேட்டால் அதில் நஃபி வரக்கூடாது, மாஜான்னு வந்துடக்கூடாது. ஜால் கௌமுன்னு இருக்குல்ல, ஜால் கௌமும் இல்லா இந்த மாதிரி வந்துச்சின்னு சொன்னால் இந்த முஸ்தசனாவுக்கு நசபு தான் செய்யணும். எப்படி, அதாவது இந்த முத்தசிலாக இருந்து அந்த ஜான்னு சொல்கிறோம்ல, வந்தான் போனான் சாப்பிட்டாண்டு, அந்த சொல்லில் வந்து மாங்கிற நஃபியோ அல்லது கேள்விக்குறி, ஜால் கௌமு வந்தார்களா கேள்விக்குறியோ இல்லாமல் முழுமையான வந்து முஸ்பத்தாக இருக்கணும், உடன்பாடாக இருக்கணும். முழுமையான உடன்பாடு வாக்கியமாக இருக்கும் என்று சொன்னால் முத்தசிலாவும் இருக்கணும், அது இல்லைன்ற அர்த்தம் தரக்கூடியதாக இருக்கக்கூடாது, முசுபத்தாக இருக்கணும். சரியா விளங்கிட்டீங்களா? முத்தசிலாவும் இருக்கணும், அது முசுபத்தாகவும் இருக்கணும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் அப்போ என்ன செய்வோம் என்றால் நசபு செஞ்சிடணும். அப்போ ஜால் கௌமு கூட்டத்தார் வந்தார்கள், இல்லா சயீதை தவிர கூட்டத்தார் வந்தார்கள். சயீது மட்டும் வரல. இந்த இடத்துல எப்படி இருக்குது, முஸ்பத்தாக இருக்கா, முஸ்பத்தாக இருக்குது. முத்தசிலா இருக்குதா, முத்தசிலா இருக்குது. முத்தசிலா எங்கே இருக்குது, சயீது என்பது கௌமுல ஒரு ஆள் தானே, சயீதுன்னு ஒரு ஆளுக்கு பேர்.
சயீத் என்பவன் கௌம் அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் தானே. இந்த உதாரணம் பாருங்கள், கீழே உள்ள இப்படி இருக்குன்னு வைங்க, அப்போ நீங்கள் நசபு செய்ய முடியாது. எப்படி? ஜால் கௌமு இல்லா ஹிமாரன், இந்த ஹிமாரை போட்டிருக்கோம், இல்லா ஹிமாரன். அப்போ ஹிமாரை போட்டிங்கன்னா இது முத்தசிலா, இது முத்தசில் கிடையாது. ஏன்? கவுமுல இருந்து ஹிமார் வந்து கவுமுல சேர்ந்தது இல்லை. அப்படிங்கிறதுனால இதுக்கு என்ன செய்யக்கூடாது, நசபு செய்கிற லிஸ்ட்டில் வராது. அதாவது முஸ்தசனாவில் வராது. ஒன்றாச்சா? அதுக்கடுத்து வந்து மாஜால் கௌமு இல்லா சைதன், இது வந்து முத்தசிலா தான் இருக்குது. ஆனால் என்னவாகுதுன்னு கேட்டால் இது வந்து இல்லை, மாஜால் கௌமு நஃபியாக இருக்குது. நம்ம முஸ்பத்தாக இருந்தால் தான் நசபு செய்யணும். முஸ்பத்தாக இல்லாமல் இருந்துச்சின்னு சொன்னால், மாஜான்னு வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலான்னா, நீங்கள் ரெண்டில் எது ஒன்றாலும் செஞ்சுக்கிடலாம். மாஜால் கௌமு இல்லா சைதன் அல்ல இல்லா சைதுன் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி வந்து மாஜா இல்லா சைதுன், இந்த 3வது உதாரணத்தை பாருங்கள். இதில் நீங்கள் நசபு செய்ய முடியாது. ஏன் நசபு செய்ய முடியாது? இதில் வந்து முஸ்தசனா மின்ஹு கூறப்படலை. மாஜா அல் கௌமுன்ற வார்த்தை இல்லை. கௌமோ முசாஃபிர் ஏதோ ஒரு கூட்டம் தாலிபின்கள் ஏதோ ஒன்று வேணும்ல, அது கூறப்படாமல் இருக்குது. அப்போ அந்த கூறப்பட்டு இருக்கணும். முதல் விஷயம் என்னது? அதாவது முத்தசில்ல நசபு, முன்கத்தி எல்லாமே நசபு. முன்கத்தியில் வந்து என்ன செய்யும்? எல்லாமே நசபு. முத்தசில்ல நசபு செய்கிறதா இருந்தால் அதில் கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? அது முஸ்பத்தாக இருக்கணும் ஒன்று. கண்டிஷன் என்னது? முஸ்பத்தாக இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து முஃபர்ரகாக வந்து இருக்கக்கூடாது, கைர முஃபர்ரகா இருக்கணும். முஃபர்ரகனா அந்த முஸ்தசனா இன்னும் கூறப்படாமல் இருக்கக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ அதில் வந்து ரஃபு தான் செஞ்சாகணும். இந்த மாஜா இல்லா சயீதுன், வரவில்லை சயீதை தவிரங்கிறீங்க. இதில் இல்லா தான் போட்டிருக்கிறோம். இல்லா போட்டாலும் சயீதன் என்று வாசிக்க முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டால் இது வந்து முத்தசிலா இருக்குது, முத்தசில் தானே. அதே நேரத்தில் வந்து மன்ஃபியாக இருக்குது. முத்தசிலா இருக்குது, மன்ஃபி மாண்டு வந்துருச்சுல, மன்ஃபியாக இருக்குது. அப்போ மன்ஃபியாக இருக்கும் என்று சொன்னால் அப்போ என்ன செய்யக்கூடாது? மன்ஃபியாக வரும்போது நசபு செய்யக்கூடாது. அப்போ இன்னொருக்கு நல்லா கவனிங்க, இப்போ சொன்ன விஷயத்தை நல்லா கவனிங்க. இஸ்திஸ்னா செய்யும் பொழுது நசபு செய்யணும் 4 இடங்கள். 4 இடம் என்ன? அதா ஹலா மஹலா லைசலாயக்கூனும் எல்லா இடத்தையும் நசபு செஞ்சிடணும். அதாவது 2வது இடம் என்னன்னு கேட்டால் முஸ்தசனா முன்கத்தியாக இருக்கிறது. முன்கத்தின்னா சம்மந்தமில்லாத அப்படி நீக்கிறது, அதில் சேர்ந்து இருக்காத ஒன்றை நீக்குவது, அந்த மாதிரியாக உள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் அப்போ என்ன செய்யணும்? நீக்கிற ஒரு விஷயத்தில் வரும் பொழுது அது முஃபர்ரகா இருந்தால் அதுக்கு அந்த நசபு செய்யக்கூடாது. நசபு செய்கிறதா இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால் அது முதல்ல முசுபத்தாக இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது என்ன பார்க்கணுன்னு கேட்டால் அது இது கூறப்பட்டிருக்குதா, இது இந்த முஸ்தசனா மின்ஹு அந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கா சொல்லப்படாமல் இருக்கான்னு பார்க்கணும். சொல்லப்பட்டு இருக்கணும். இப்போ சொல்லப்பட்டு இருக்கு முஸ்தசனா மின்ஹு சொல்லப்பட்டும் இருக்க வேண்டும், முத்தசிலாவும் இருக்க வேண்டும், அது முசுபத்தாகவும் இருக்க வேண்டும். 3 கண்டிஷன் இருந்தால் தான் இதில் வந்து என்ன செய்யும்? முத்தசில்ல நசபு செய்வோம். அதே நேரத்தில் வந்து முன்கத்தியாக மாறிடுச்சுன்னு வைங்க. அப்போ முன்கத்தியாக மாறினுச்சுன்னு ஜால் கோமி இல்லா ஹிமாரன்னா அது அந்த வகையில் சேர்ந்துடும். ஏற்கனவே பார்த்தோம்னா முன்கத்தி அந்த வகையில் சேர்ந்து போயிடும். அதே மாதிரி மாஜால் கௌமி இல்லா சாயிதன்கிறீங்க, இது முத்தசில் தான். ஆனால் முத்தசிலாக இருந்தாலும் மாண்டு நஃபி வந்துருச்சு. நஃபி வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த நசபு செய்யணுங்கிற ஒரு சட்டம் தளர்த்தப்பட்டு விடும். அதுக்காக நசபு செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நசபும் செய்யலாம், ரஃபும் செஞ்சுக்கிடலாம். மாஜால் கௌமு இல்லா சயீதன், மாஜால் கௌமு இல்லா சயீதுன், ரெண்டுமே செஞ்சுக்கிடலான்ட்டு வந்துடுது. அதே மாதிரி வந்து முஸ்தசனா மின்ஹு கூறப்படலைன்ட்டு வைங்க, இதில் இல்லா தான் வந்திருக்குது. இல்லா வந்திருந்தா கூட இது வந்து முத்தசிலா தான் இருக்குது. சயீதை தவிர யாரும் வரல, சயீதை தவிர கூட்டத்தார் யாரும் வரலைங்கிறோம். முத்தசில் தான். முத்தசிலா இருந்தாலும் அந்த கூட்டத்தாரை இங்கே சொல்லலை, காலியாக விட்டுருக்குறோம், முஃபர்ரகா விட்டுருக்குறோம். அப்படி விட்டுருக்கிறதுனால இதுக்கு வந்து நசபு செய்யணுங்கிற சட்டம் வராது. அதுக்கு என்ன செய்யணும்? அது வந்து என்ன ஏராபு அந்த அந்த கூறப்படாமல் சொல்லு இருக்குல்ல, கூறப்படாமல் மறைச்சிருக்கோம்ல, அந்த சொல்லுக்கு என்ன ஏராபு இருக்குமோ அந்த ஏராபை இது கொடுத்துடணும். சரியா? அதாவது எப்படின்னு கேட்டால் மாஜா இல்லா சயீதுன்
மா ராய்த்து இல்லா சைதன் என மா ராய்த்துல் கௌமை நான் பார்க்கவில்லை இல்லா சைதன், கௌமுக்குள்ளே யாராப்ப சைது கொடுத்துடணும், அது அடுத்து பின்னாடி வருது. அப்போ இப்போ 4 வகை நீங்கள் பார்த்துட்டீங்க. 4 இடங்களில் தான் கம்பல்சரியாக நசபு செய்யணும். அதுக்கு 4 வகை என்னன்னு கேட்டால், அதா மாதாங்கிற ஒரு வகையில் வந்தால் நசபு செஞ்சுருங்க. இஸ்திஸ்னா முன்கத்திங்கிற வகையில் வருதுன்னு வைங்க, கண்ணை மூடி நசபு செஞ்சுருங்க. முன்கத்தின்னா நசபு தான் செய்யணும். முத்தசிலில் தான் கொஞ்சம் பிரித்து பார்க்க வேண்டியது இருக்குது. முன்கத்தியில் என்னது, அது எல்லா வகையும் நசபு தான் செய்யணும். அதுக்கு அடுத்தது முஸ்தசனா மின்ஹு பின்னாடி போயிடுச்சின்னு வைங்க, முஸ்தசனா முன்னாடியும் முஸ்தசனா மின்ஹுங்கிறது பின்னாடியும் போயிடுச்சின்னு சொன்னால் அப்போவும் நசபு செய்யணும். 3 இடமாயிருச்சு. அதாகலா ஒன்று, முன்கத்தி 1, 4வது இடம் தான் பார்த்துட்ருக்குறோம். 4வது இடத்துல தான் கவனமாக நீங்கள் பார்க்கணும். 4வது இடம் என்னன்னு கேட்டால் முத்தசில் தான். முத்தசிலாக இருந்தால் அதில் நசபு செய்ய கண்டிஷன் இருக்குது. முன்கத்தியாக இருந்தால் கண்டிஷன் கிடையாது. முத்தசிலாக இருந்தால் அது நசபு செய்வதற்கு என்ன இருக்குது, அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் இருக்குது, முத்தசிலாக இருக்கும் பொழுது முஃபர்ரகாக இருந்துடக்கூடாது. முத்தசில் தான் அந்த சொல்லு கூறப்பட்டிருக்கணும். கூறப்படாமல் இருந்துச்சுன்னு வைங்க, அந்த இடத்தில் முத்தசிலாக இருந்தாலும் நசபு செய்யக்கூடாது. முத்தசிலில் நசபு செய்யக்கூடாது, நசபு செய்யணுங்கிறது வராது. அதே மாதிரி முஸ்பத்தாக வராமல் நஃபியாக வந்திருக்கு, ஜாண்டு வராமல் மாஜாண்டு வந்துருச்சு. அல்லது கேள்விக்குறி அஜா வந்துட்டானான்னு வருது. அப்போ கேள்விக்குறியாக நஃபியாக இருக்கும் என்று சொன்னால் அப்போவும் இந்த சட்டம் வராது, நசபு செய்யணுங்கிற சட்டம் வராது. எப்போ தான் நசபு செய்வோம், ஜான்னு இருக்கணும், மாஜான்னு இருக்கக்கூடாது. ஜால் கௌமுங்கிற சொல்லப்பட்டிருக்கணும். ஜால் கௌமு இல்லா ஜைதன், இதுக்கு நசபு. ஏன்னு கேட்டால் கௌமுங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது, ஜாங்கிறது முஸ்பத்தாக இருக்குது, நஃபியா இல்லை, உடன்பாடு வினையாக இருக்கிறது. உடன்பாடாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கணும். இது முஸ்தசனா மின்ஹு. இந்த வித்து கண்டிஷனோடு தான் உங்களுக்கு என்ன செய்யும், இல்லா நசபு செய்யும். இதில் முத்தசில்ல. அப்போ ஜால் கௌமு வந்தார்கள் இல்லா ஜெய்தன், ஜெய்தை தவிர. நமக்கு அந்த கண்டிஷன் பொருந்தி வருது. இது முத்தசிலாக இருக்கிறது 1. 2வது இதில் மா வரல. 3வது என்னென்னு கேட்டால் அந்த கௌமு சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லப்படாமல் இருந்தால் இந்த சட்டம் நசபு செய்யணும் சட்டம் வராது. அப்போ முத்தசிலுக்கு நசபு செய்கிறதுக்கு என்னது, நஃபியாக இருக்கக்கூடாது ஒரு கண்டிஷன், முஃபர்ரகாக இருக்கக்கூடாது ஒரு கண்டிஷன். நல்லா வழங்கிருக்கு. முத்தசிலுக்கு நசபு தான். எந்த முத்தசிலுக்கு நசபு செய்வீங்க, முத்தசிலாக இருந்து நஃபி வரக்கூடாது, அது நசபு செய்ய மாட்டோம். நசபு செய்யணுங்கிற சட்டம் இல்லை. முத்தசிலாக இருக்குது, முஃபர்ரகாக இருக்குது, அதாவது அந்த முஸ்தசனா மின்ஹு சொல்லாமல் விட்டுருக்குறாங்க, அப்போது நசபுங்கிற சட்டம் வராது. இப்போ நசபு செய்கிறது எப்போ வரும்னு கேட்டால் இல்லாவுக்கு பிறகு. முத்தசில்ல முன்கத்தையில் டோட்டலாக நசபு செஞ்சுருவோம். முத்தசிலாக இருந்து நீங்கள் நசபு செய்ய விரும்பினீர்களே ஆனால் அந்த முத்தசில் மன்ஃபியாக இருக்கக்கூடாது. சரியா, அந்த முத்தசில் முஃபர்ரகாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது, மாஜா அல் கௌமு இல்லான்னு வந்துடக்கூடாது. மா வந்துட்டதுனால இது முத்தசில் வார்த்தை நீங்கள் போட்டாலும் சரி தான், அது நசபு செய்யணும் என்கிற சட்டத்தில் வராது. அல்ல ஜா அண்ட போடுறீங்க, கௌமை தூக்கி விட்றீங்க, ஜா இல்லா செய்துங்கிறீங்க, அந்த இடத்துலையும் நசபு செய்யணுங்கிற சட்டம் வராது. அப்போ நசபு எப்போ செய்வோம், ஜா அல் கௌமு இல்லா ஜெய்தன், ஜா அல் முசாஃபிரூன இல்லா ஜெய்தன். அப்போ எப்படி இருக்கணும், இது முஸ்பத்தாக இருக்கணும். 2வது அந்த முஸ்தசனா மின்ஹு சொல்லப்பட்டிருக்கணும் அந்த வார்த்தையில். அப்போ முஸ்தசனா மின்ஹு சொல்லப்பட்டும் இருந்து அது முஸ்பத்தாகவும் இருக்கும் என்று சொன்னால் மட்டும் நசபு செய்யும். முஸ்தசனா மின்ஹு சொல்லப்படலைன்னா அல்லது நஃபியாக இருந்தால் என்ன செய்யும், அதை தனி சட்டமாக பின்னாடி பார்ப்போம். நசபு செய்கிற விஷயத்தை முடிச்சுக்கிடுவோம். நசபு செய்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாஹலாவில் குழப்பம் கிடையாது, எல்லாமே நசபு. அதே மாதிரி முன்கத்தியாக இருந்தால் குழப்பம் கிடையாது, எல்லாமே நசபு. அதே மாதிரி முன்பின் மாறி வந்துச்சுன்னு வைங்க, முஸ்தசனா மின்ஹு முஸ்தசனாவை விட முந்தி போச்சு என்று சொன்னால் அது என்ன வகையாக இருந்தாலும் நசபு. அதில் 3லையும் குழப்பம் இல்லை. 4வது முத்தசில் இருக்குல்ல, அந்த முத்தசிலுக்கு நசபு செய்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லா முத்தசிலுக்கும் நசபு செய்ய மாட்டோம். அந்த முத்தசில் நஃபியாக இருந்தால் நசபு செய்யணுங்கிற சட்டம் வராது. அந்த முத்தசில் முஃபர்ரகாக இருந்தால், முத்தசிலாக இருக்குது ஆனால் அந்த இதை சொல்லலை, முஸ்தசனா மின்ஹு சொல்லலை, முஃபர்ரகாக இருந்துச்சு என்று சொன்னால் அதுக்கு இந்த சட்டம் வராது. இது இல்லாமல் உள்ள சொற்களுக்கு என்ன செய்யணும், நசபு செய்யணும் என்று விளங்கிறோமா. இது போக
மற்றதில் என்ன செய்யணும்னு கேட்டால் இப்படி உதாரணமாக எடுத்துக்கிறோமே, இது நான் 3வது விஷயம் அப்புறம் பார்ப்போம். இது வரைக்கும் வச்சுக்கிறோங்க. அதாவது நசபு செய்கிற விஷயம் 4 தெளிவாக விளங்கிக்கிறங்க. அதாஹலாவுக்கு நசபு செய்யணும். முஸ்ததுனா முன்கத்தியான்னு பார்க்கணும். முன்கத்தியில் அதில் அடங்காத விஷயமா இருந்தால் நசபு தான் செய்யணும். வேறு எந்த ஒரு வெரைட்டியும் பார்க்க வேணாம். இது வந்து அதில் அடங்குமா அடங்காதா, அதில் சேர்ந்துருக்கிற நீக்கிறாங்களா சேராத போட்டு நீக்கிறாங்களான்னு பார்க்கணும். சேராத நீக்கியிருந்தாங்கன்னு சொன்னால் அது எல்லாத்துக்கும் நெசவு செஞ்சு விட்ருங்க. இது முஸ்தசனா மின்ஹு முந்தி போயிடுச்சின்னு சொன்னாலும் என்ன செய்யுங்க, பிந்தி போயிடுச்சின்னு சொன்னாலும் நீங்கள் நெசவு செஞ்சு விட்ருங்க எல்லாத்துக்கும். அதே நேரத்தில் வந்து முத்தசிலாக இருந்தால் அது கண்டிஷன் இருக்குது. முத்தசிலாக இருந்தால் நெசவு செய்யணும். எப்போ நெசவு செய்யணும்? முஸ்பத்தாக இருக்க வேண்டும், மன்ஃபியாக இருக்கக்கூடாது. முத்தசிலுக்கு நெசவு செய்ய வேண்டும். அந்த முஸ்தசனா மின்ஹு வந்து கூறப்பட்டு இருக்கணும், முஃபர்ரகா இருக்கக்கூடாது. அந்த முஸ்தசனா மின் கவுமுங்கிறது ஏதோ ஒன்று சொல்கிறோம்ல, அது கூறப்பட்டு இருக்கணும். மற்றதுக்கெலாம் என்ன யாராபு? அப்போ முத்தசிலில் தான் பார்க்க வேண்டியிருக்கு. முத்தசிலில் மிச்சம் இருக்குல்ல, முன்கத்திக்கு மிச்சம் கிடையாது, எல்லாமே நெசப்பு தான். முத்தசிலில் தான் என்ன இருக்குது, ஒரு வகைக்கு நெசப்புங்கிறோம். அப்போ மீதி வகைக்கு என்ன, அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நம்ம நாளைக்கு பார்ப்போம்.